ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்குது. தக்காளி 2 எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்குதுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து திருகி எடுத்து வச்சுருக்குறேங்க. முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டை வேக வச்சு தொளிச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சு தேங்காயை ஆட் பண்ணிக்குவோம். அது கூட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை பார்த்திங்கன்னா 3 துண்டு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்குவோம். மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காய்ச்சோன்னே அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தூளுப்பு ஆட் பண்ணோம்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணி தக்காளியுமே நல்லா வணக்கி விட்ருவோம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசியணுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்குறேன். கறி மசாலா பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுறலாங்க. மசாலா போட்டோன்னே அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் லைட்டாக கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்குவோம். நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலரி விட்டுக்குவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்குவோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது ஒரு பிளேட் போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. இதை நல்லா எடுத்து கலரி விட்டுடலாங்க. இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம்.
இது ஓரளவு பச்சை வாசம் போனோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாங்க. இதில் தண்ணி ஊற்றிட்டு அலாசி ஊற்றிட்டு லைட்டாக கலரி விட்டுருவோம். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா கிரேவி ஆட்டத்தை வைக்க போகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா கலரி விட்டுறலாங்க. ஏதோ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாங்க. அது நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம முட்டை எடுத்து சுற்றியுமே ரவுண்ட்லேயுமே இந்த மாதிரி கீறி விட்டுறலாங்க. இந்த மாதிரி கீறி விட்டால் தான் முட்டையில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் உள்ளே பிடிச்சி வருங்க. காரம் உப்பு எல்லாமே முட்டைக்குள்ளே பிடிக்கும். இந்த மாதிரி சுற்றியுமே கீறி விட்டுறலாங்க. எல்லா முட்டையுமே இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முட்டையுமே கீறி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சான்னு. பார்த்திங்கன்னா மசாலாவை எடுத்து லைட்டாக கலரி விட்டுடலாங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசம் போயிடுச்சான்னு பார்த்துக்குங்க. இது நல்லா கலரி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அப்படி பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். இது என்ன தண்ணி கொஞ்சம் சுண்டணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க. அதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருச்சு, கிரேவியாட்ட ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்ருங்க. கலரி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சு இந்த முட்டையை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா 6 முட்டையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா கலரி விட்ருவோம். இந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்ருங்க. இதை பண்ணுறப்ப அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிங்க, இல்லைன்னா மசாலாலாம் கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆயிடும். ஏன்னா தண்ணி ரொம்ப வற்றிருச்சு. அதனால் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலரி விட்ருங்க. பார்த்திங்கன்னா கிரேவியாட்டம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மசாலா ரொம்ப கட்டியாட்டம் ஆயிடுச்சு. இது நல்லா எல்லா பக்கம் முட்டையில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்ருங்க. கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவு கொதி வரட்டு. இந்த மாதிரி இந்த டைம் மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க.